ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி லெமன் சாதம் தான் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 2 பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக கொஞ்சம் வரமிளகா, 2 பச்சை மிளகா, நீளமாக கட் பண்ண பல்லாரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினோடனே ஒரு எலுமிச்சை பழத்தை சாறை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். விதை இல்லாமல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கசக்காமல் இருக்கும். விதை இருந்துச்சுன்னா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். லெமன் ஜூஸ் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இது கூட தேவையான அளவு சாதத்தை போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருக்கிறதால ரொம்பவே ஸ்கிரிப்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா மல்லித்தலை தூவி லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான லெமன் சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.